மேற்கு வங்க மாநிலத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவின் போது பல்வேறு இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்ததால் அசாதாரண சூழல் ஏற்பட்டது. தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்க மாநிலத்தில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளுக்கு நேற்று வாக்குப்பதிவு நடந்தது. ஆரம்பத்திலேயே முர்ஷிதாபாத்தில் வன்முறை வெடித்தது. தேர்தலுக்கு முந்தைய நாள் அங்கு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இது தொடர்பான விவகாரத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரும் ஆம் ஜனதா உன்னாயன் கட்சியினரும் மோதினர். இருதரப்பும் கட்டைகளை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் அந்த இடமே கலவர பூமியானது. இதேபோல அசன்சோல் தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் அக்னிமித்ராவின் கார் கண்ணாடி நொறுக்கப்பட அவர் திரிணாமுல் காங்கிரஸை குற்றம் சாட்டினார். குமார்கஞ்ச் தொகுதியில் உள்ள 24ஆம் வாக்குச்சாவடிக்கு ஆய்வுக்கு சென்ற பாஜக வேட்பாளர் சுவேந்து சர்காரை அங்கிருந்தவர்கள் ஓட ஓட விரட்டி தாக்கினர். அவரை திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் தாக்கியதாக புகார் எழுந்தது. பிரபும் அருகே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த CRPF வீரர்கள் மீது உள்ளூர் மக்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் உருவானது. பெர்காம்பூர் தொகுதி காங்கிரஸ் வாக்குச்சாவடி முகவரை திரிணாமுல் காங்கிரஸ் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. ஹரிச்சந்திரபூர் அருகே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் முகாம் அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டது. பதற்றத்தை தவிர்க்க போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். புரூலியா மாவட்டத்தின் புத்பூர் கிராமத்தில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது. அப்போது எழுந்த தகராறில் கிராம மக்களுக்கும் மத்திய பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. வன்முறை சம்பவங்களுக்கு நடுவே ஜார்கிராம் மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடி அருகே யானை புகுந்ததால் வாக்களிக்க வந்தவர்கள் அச்சமடைந்தனர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தகராறு ஏற்பட்டாலும் மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு 92 விழுக்காட்டை கடந்தது. 142 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 29ஆம் தேதி நடைபெறுகிறது.